திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெய்யூர் அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள், கிட்டத்தட்ட அந்த கிராமத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பல உதவிகளை தீபம் அறக்கட்டளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்து வருது. அரிசி பருப்பு, வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் இதெல்லாம் நான் எத்தனை வந்து குத்திருக்கிறாங்க. அப்படி அவரா வருது இந்த பொங்கலுக்கு. அது மாதிரி வந்து பசங்களுக்கு துணியை துணி கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மாதாந்தோறும் வாழ்வாதார உதவி மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உணவு டெய்லி 3 வேளை சாப்பாடு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்காங்க தீபம் அறக்கட்டளை மூலயமா. வறுமை கோட்டுக்கு கீழே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மேலே இந்த மெய்யூர் கிராமத்தையே திட்டத்தட்ட தத்தெடுத்துக்கிட்ட தீபம் கட்டளை இவங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் மாதம் மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. 6வது வருஷம் ஆகுது. 2020லேருந்து சார் செய்கிறாங்க இங்கே. நாங்கள் தான் உதவி கேட்ட உடனே சார் வந்து உடனே நீ ஏற்பாடு பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னார். ஏற்பாடு பண்ணி உணவு ரெடி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ மழை வந்தாலும் இவங்களுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு வெளியில் செய்யறதுக்கு கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் மழையில் கூட நான் சாப்பாடு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருவேன். மழை காலம்னா எல்லாருக்கும் போர்வைகள், பாய் எல்லாமே அவங்களுக்கு டேமேஜாக இருக்கும். அந்த நேரத்தில் இல்லாமையும் இருக்கும். மழையில் நனைஞ்சு போயிருக்கோம். அந்த நேரத்துக்கு தேவையான உதவியை சார் உடனே வந்து செய்வார். இன்னும் அந்த இடத்துல வீடு எரிஞ்சு போச்சு. அப்போவும் குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இங்கே தான் படுத்துருந்தாங்க. அவங்களுக்கு புது ட்ரெஸ் இருந்தால் அவங்களுக்கு நிதி உதவி எல்லாமே செஞ்சாங்க சார். வணக்கம். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தீபம் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெய்யூர் அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள், கிட்டத்தட்ட அந்த கிராமத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பல உதவிகளை தீபம் அறக்கட்டளை தொடர்ந்து பண்ணிட்டு வருது. சுமார் 2020ஆம் ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த உதவி இந்த மெய்யூர் மக்களுக்கு, குறிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் தான் தீபம் அறக்கட்டளை இந்த மெய்யூர் கிராமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் ரொம்பவே பின்தங்கிய நிலையில், வறுமை கோட்டுக்கு கீழே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மேலே இந்த மெய்யூர் கிராமத்தையே திட்டத்தட்ட தத்தெடுத்துக்கிட்ட தீபம் கட்டளை இவங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் மாதம் மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு வருடத்துக்கு சுமார் ஒரு 3லிருந்து 4 தடவையாவது இந்த தீபம் அறக்கட்டளை சார்பாக மொத்த குழுவும் இங்கே இறங்கி இந்த மெய்யூர் கிராம மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அடிப்படையாக தேவை. இப்போ மழை காலம்னா போர்வையிலிருந்து மற்ற விஷயங்கள், அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டேமேஜாக வந்திருக்கு, எதுவும் சரியாக வந்திருக்காது. ஏன்னா இந்த வீடுகளே இப்போ ஒரு குடிசை பகுதி வீடுகளாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா காலகட்டத்திலையும், இப்போ சம்மர் டைம்லனா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மெய்யூர் கிராம மக்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க இந்த தீபம் அறக்கட்டளை. குறிப்பாக வருடத்துக்கு 4 தடவையாவது ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு ஈவெண்ட்டாக இங்கே வந்து அட்டன் பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி தீபம் அறக்கட்டளை சார்பாக மெய்யூர் கிராம மக்களுக்கு இலவசமாக சேரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கூடை, இதெல்லாமே இந்த சம்மர் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. இவங்க வீட்டில் சேரு கூட இல்லாத ஒரு நிலமை வந்திருக்கும். ஸோ அதனால தான் மெய்யூர் கிராம மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சேரு, அவங்களுக்கு புடவை, அவங்களுக்கு ஒரு டவல் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, இது எல்லாமே கொடுத்து அறுசுவை உணவையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தீபம் அறக்கட்டளை அணுதினமும் டெய்லியுமே ஒரு நாள் கூட விடாமல் இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவளிச்சுட்டு வராங்க.
அது மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எதையுமே பொருட்படுத்தாமல் இங்கே ஒரு இன்சார்ஜ் மூலமாக வந்து மெய்யூரில் வந்து வச்சு இவங்க வந்து மூலமாக அனுதினமும் தீபம் அறக்கட்டளை மெய்யூர் மக்களுக்கு உணவு அளிச்சிட்டு வந்து வராங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் இந்த மெய்யூர் மக்களுக்கு வந்து தீபம் அறக்கட்டளை சார்பாக புதிய நலத்திட்ட உதவிகள்லாம் மேற்கொள்ள வந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் பற்றி மெய்யூர் மக்கள் எந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, இதெல்லாமே நம்ம மெய்யூர் மக்கள்கிட்டே கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய தீபம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் சேவடிகளை வருக வருக என்று வரவேற்கிறோம். மெய்யூர் கிராமத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், பெரியோர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தொண்டு செய் தொண்டு செய், வீடும் நாடும் நலம் பெற தொண்டு செய், தர்மத்தையும் தொண்டையும் சமுதாய பணிகளையும் முழு மூச்சாக மேற்கொண்டு தீபம் அறக்கட்டளை சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வில் கிராம சேவையில் இன்று மெய்யூர் கிராம 100 குடும்பங்களுக்கு 10 கிலோ தரமான அரிசியும் அவர்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களும் அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தீபம் அறக்கட்டளையின் நிரந்தர அருளாளர் தயவாளர் அண்ணா நகர் திரு கந்தசாமி மற்றும் கவிதா அம்மையார் அவர்களை வாழ்த்துகிறோம். எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. என்கிட்ட கூட பாக்கெட் நிறைய பணம் இருக்கு, ஆனா எனக்கு கொடுக்கிற குணத்தை கடவுள் கொடுக்கல. ஆனா அவருக்கு ஐயாவுக்கு வந்து அந்த கொடுக்கிற குணத்தை அதிகமா கொடுத்திருக்கார். அதனால மனசார இந்த அற்புதமான நிகழ்வை தீபம் அறக்கட்டளை மூலம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கந்தசாமி அவர்களையும் கவிதா அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயா அவர்கள், பாண்டுரங்கன் அவர்கள், ஜோதீஸ்வரி அம்மையார் அவர்கள் 100 ரூபாய் அவர்கள் உங்களுக்கு அருள் நிதியாக கொடுத்து மகிழ்கிறார். இன்றைக்கு அவர்களுக்கு தீபம் அறக்கட்டளை மரியாதை செலுத்துகிறது, வாழ்த்துகிறது. இங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு காலையில 3:30 மணிக்கு அடுப்பு பத்த வச்சோம். எத்தனை மணிக்கு? இந்த 3:30 மணிக்கு அடுப்பு பத்த வச்சு உணவு தயார் செய்த பாரதி, ராஜாராம், காந்தி, மாதவன், வேல்முருகன், மின்னலம்மா மற்றும் அந்த குழுவினரை தீபம் அறக்கட்டளை வாழ்த்தி மகிழ்கிறது. அற்புதம் அற்புதம் அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், தாய்மார்களை தீபம் அறக்கட்டளை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறது. முதல் நிகழ்வாக நம்ம எல்லாரும் ஒரு மகாமந்திரம் சொல்லலாம். சொல்லலாமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்று
மெய்யூர் கிராமத்தில் தொண்டு செய்ய வந்திருக்கக்கூடிய தீபம் சேவடிகள் பத்தாது தீபம் சேவடிகள் அவர்கள் அன்பு குடும்பம், தீபம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், தீபம் அறக்கட்டளையின் நன்கொடையாளர்கள், இன்று உபயம் செய்யக்கூடிய கந்தசாமி கவிதா குடும்பத்தினர், பாண்டுரங்கன் ஜோதீஸ்வரி குடும்பத்தினர், வந்திருக்கக்கூடிய சேவடிகள், காலை முதல் உணவு தயார் செய்த அன்பு திருத்தொண்டர்கள், மெய்யூர் கிராம குழந்தைகள், மெய்யூர் கிராம குடும்பங்கள், மெய்யூர் கிராம குழந்தைகளுக்கு தினசரி உணவு வழங்கக்கூடிய ரேகா அம்மையார் குடும்பத்தினர், உலக தர்மசாலைகள், உலக திருத்தொண்டு, உலக உயிர்கள் கண்கள் மூடி இருக்கட்டும். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளுதோ விருந்தயவாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம இப்போ மரியாதை பண்ணிட்டு உங்க சார்பாக தான் மரியாதை பண்றோம். நம்ம தீபம் பாரதி அவர்கள் கந்தசுவாமி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு வேண்டுகிறோம். முடிஞ்சா மகாமந்திர சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க, ஒரு நிலைத்து மகிழோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புறத்திருவருள் மன்றில் குருணைத்த சர்க்குரு எனும் இறைவ நின் குறைகள் பதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஹாப்பியா இருக்கிறவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல, சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாது ஊற்றுகளைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுய இயல்பே வருக. இன்பர்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக. ஸ்ரீராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே.
எல்லாமுமாகிய இறைவா, எங்கும் நிரம்பியுள்ள பரம்பொருளே, அண்டத்தை ஆளும் ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதி, அற்புத தனித்தலைமை கடவுளே, பட்டினி இல்லா, நோயில்லா, குற்றமில்லா, போர் இல்லா உலகம் அமைய அருள் புரியுங்கள் இறைவா என்று உம்மிடம் விண்ணப்பிக்கிறோம். இன்று மெய்யூர் கிராமத்தில் நடைபெறக்கூடிய இந்த சமுதாய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் நிர்வாகிகளையும், தீபம் திருத்தொண்டர்களையும், தீபம் நன்கொடையாளர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். கடவுளுக்கு தெரியுமா யாரு கொடுக்குறாருன்னு தெரியுமா, யார் வாங்குறாருன்னு தெரியுமா, யார் நடத்துறாங்கன்னு தெரியும். அதனால மனசளவுல நன்றி இறைவா அப்படின்னு சொன்னா போறோம். சரியா? ரைட். ரொம்ப ஆரம்பிக்கலாம். அருட்பெருஞ்சோதி. நல்லா இருங்கண்ணா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி, மனசுல நன்றி. நெக்ஸ்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு வாலண்டியர் ஓமா வாங்கி வை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. சந்தோஷமா, சந்தோஷம் சந்தோஷம். வாங்கம்மா. அடுத்தது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிமா. வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தீபம் அறக்கட்டளை சார்பா உங்களோட கிராமத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு? எத்தனை வருஷமா பண்றாங்க இந்த மாதிரி உதவி? எங்களுக்கு நாங்கள் முன்னே அதிகமாக பண்ணுறாங்க. பசங்களுக்கு, எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே, அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நன்றி. இதுக்கு எத்தனை வருஷமா இங்க உதவி நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க? 5 வருஷத்துக்கு மேலே. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்காங்க உங்க கிராமத்துக்கு? அரிசி பருப்பு எண்ணெய். சரி. இல்லைன்னா கூட தேவைப்பட்டது எல்லாத்துக்கும் செய்யறாரு. சார் வராரு, எல்லாத்தையும் செய்யறாரு. துணி, சரி சாரி போட்டதுக்கு எல்லாமே தராங்க. எல்லாமே தராங்க. உணவை ரேக்காக்கா தான் தருவாங்க. உணவு எல்லாருக்கும், பசங்களுக்கு பெருங்களுக்கு கள்ளங்கடாது குத்துட்டு போயிடுவாங்க. ஓகே. மூஞ்சி காட்டுறது அதெல்லாம் அந்த பேக்கெல்லாம் கிடையாது. எப்பவுமே நார்மலா வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பாடு மதிங்க ஒரு பாட்டு பாட்டு போவாங்க அக்கா. ஓகே ஓகே. எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? எந்த அளவுக்கு பயன் உண்டுன்னா, நான் இந்த ஊருக்கு வானத்துலேருந்து எனக்கு அந்த அக்கா பழக்கமாயிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஏற்பட்டவங்க உதவி செய்கிறாங்க. துணி இருந்தால் கூட கொடுப்பாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே தராங்க. இவங்க கொரோனா டைமில் வந்தாங்கன்னா, எங்களுக்கு அந்த டைமில் மழை சீசனில் அந்த கொரோனா டைமில் எங்கேயும் போக முடியாது, காய்கறியும் வாங்கி போட்டுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பொம்பளைங்க ஒன்றே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சா. குடிக்காரங்க ரொம்ப மடுக்குவாங்க பொம்பளைங்களை பார்த்தா. அதனால் எப்படியும் போகாமல் தவசி இருக்கும்போது சாரு வந்தார். என்னென்ன வேணும் எதை வேணும் கேட்டு அவரு எடுத்துன்னு ரொம்ப உதவி பண்ணாரு எங்களுக்கு. என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்கள் கிராமத்துக்கு? என்னென்ன பண்ணிக்கிறேன்னா, அரிசி பருப்பு, வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள், இது மாதிரிலாம் நான் எடுத்துன்னு குத்திருக்கிறாங்க. அப்படி அவரா வருது இந்த பொங்கலுக்கு. அது மாதிரி பசங்களுக்கு துணி எடுத்துன்னு கொடுப்பாரு. நிறைய பண்ணிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஏதோ எங்களுக்கு மெயினாக இந்த அம்மா தான். டெய்லியும் மை சீசனா எவ்வளோ மை பெஞ்சாலும் எடுத்துன்னு குத்தாவதான் ஆவேன் சாப்பாடு எடுத்துன்னு குத்துட்டே. இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இன்னைக்கு சேரு குத்திருக்கிறாங்க, படம் வச்சுக்கிறாங்க, டவுல் குத்துக்கிறாங்க, அரிசி குத்துக்கிறாங்க. இந்த தீபம் அறக்கட்டளையின் சார்பாக இன்னைக்கு மெய்யூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் ஃபங்க்ஷன், இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஜனங்களுக்கு? இவங்களுக்கு 13 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 13 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் பார்க்கணும், இவங்களை பார்க்கறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மாதாந்தோறும் வாழ்வாதார உதவி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உணவு டெய்லி 3 வேளை சாப்பாடு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க தீபம் அறக்கட்டளை மூலியமா. ஓகே ஓகே. இப்போ இந்த உதவிகள் எல்லாமே இந்த மெய்யூர் மக்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? இவங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்க முகத்தில் ஒரு பால் கொடுக்க சொல்ல ஒரு சந்தோஷம், சாக்லேட் கொடுக்க சொல்ல ஒரு சந்தோஷம், இப்போ இவங்களுக்கு ஒரு அரிசி இது எல்லாமே கொடுக்க சொல்ல ஒரு சந்தோஷம். நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தைரியம், அது நாங்கள் தீபம் அறக்கட்டளை மூலயமா கொடுத்துருக்கோம். இந்த மெய்யூர் கிராமத்தில் தீபம் அறக்கட்டளை சார்பாக இங்கே இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகள் எத்தனை வருஷமா பண்ணுறாங்க? எந்த அளவுக்கு பயனுள்ளதா? 6வது வருஷம் ஆகுது. 2020 சார் செய்கிறாங்க இங்கே. நாங்கள் தான் உதவி கேட்ட உடனே சார் உடனே நீ ஏற்பாடு பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னார். ஏற்பாடு பண்ணி உணவு ரெடி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ மழை வந்தாலும்
இவங்களுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு வெளியில செய்யறதுக்கு கூட இடம் இருக்காது. ஆனா அந்த நேரத்துல மழையில கூட நான் சாப்பாடு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருவேன். அதே டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அது எல்லாமே சார் கொடுப்பாங்க. மழை காலம்னா எல்லாருக்கும் போர்வைகள், பாய் எல்லாமே அவங்களுக்கு டேமேஜாக இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாமே இருக்கும். மழையில் நனைஞ்சு போயிருக்கோம். அந்த நேரத்துக்கு தேவையான உதவியை சார் உடனே வந்து செய்வார். தான் அந்த இடத்துல வீடு எரிஞ்சு போச்சு. அப்பவும் குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இங்கே தான் படுத்துருந்தாங்க. அவங்களுக்கு புது ட்ரெஸ் இருந்தால் அவங்களுக்கு நிதி உதவி எல்லாமே செஞ்சாங்க சார். அதே மாதிரி இந்த 6 வருஷமாக கண்டினியூஸாக சார் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மழையானாலும் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த நேரத்தில் இவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பாரு. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னமும் செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. தீபாவளி வந்துச்சுன்னா அவங்களுக்கு இனிப்பு, காரம், எல்லா குழந்தைங்க புது ட்ரெஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு சுச்சுவேஷன் இல்லாத நேரத்தில் சார் அந்த நேரத்தில் அந்த உதவி பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பேகு, ஸ்கூல் பேகு, ஸ்டேஷ்னரி நிறைய கொடுத்துருக்காரு சார். இன்னமும் கொடுத்துட்டே தான் இருக்காரு. இன்றைக்கி போன வருஷமும் இதே மாதிரி தான் பந்தல்லாம் போட்டு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க சார். அதே மாதிரி இந்த வருஷம் இன்னும் அதிகமாகவே செஞ்சுருக்காரு. அவங்களுக்கு உட்காரத்துக்கு சேர்லேருந்து அவங்களுக்கு கடைக்கு எங்கேயாவது போகணுன்னா பேகு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இன்றைக்கி பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு புது சேரீ, எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சார் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கொடுத்ததுலாம் என்னென்ன முக்கியமானது? சேரு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதே மாதிரி புடவை, புது புடவை, அரிசி 10 கிலோ அரிசி, அது மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் அது உள்ள எல்லாம் இருந்துச்சு. கூட எல்லாமே இருந்தது. எந்த அளவுக்கு மெய்யூர் மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறதா பார்க்குறீங்க? நிரந்தர உதவியாக இருக்கிறதா பார்க்குறீங்க? நிரந்தர உதவின்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து வேலை இல்லை, படித்தவங்களுக்கே வேலை இல்லை. ஸோ அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் இது எல்லாமே உதவியாக இருக்காங்க. இன்னும் உதவிகள் நிறைய தேவையாகவும் இருக்காங்க அவங்களுக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, நிரந்தர நன்கொடையாளர்கள், இன்புற்று வாழ்க, சேவை செய்த சேவடிகள், இன்புற்று வாழ்க, உலக தர்மசாலைகள், இன்புற்று வாழ்க, திருத்தொண்டு, இன்புற்று வாழ்க, உயிர்கள், இன்புற்று வாழ்க, கிராமம், இன்புற்று வாழ்க, மாமலையின் திருத்தொண்டு, இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.